பிசைந்து உருவாக்கி ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்கி அதை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தொலைச்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? தொலைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் ஊழியக்காரர்கள் கற்ப வேதனைப்படுகிற விதத்தில் என்ன செய்யக்கூடாது? நடந்து விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா. சத்தத்தை வைத்தே ஆமென். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஆமென். இன்னொரு வார்த்தையை தியானிச்சுட்டு முடிக்கலாமா? எத்தனை பேர் கொஞ்ச நேரம் இருப்பிய? அந்த மார்க் எழுத சுவிசேஷத்துக்கு திரும்ப 2வது அதிகாரம் நம்ம முதல் பகுதி. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அவர், எல்லாரும் சொல்லுங்க. அவர் 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 வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார். இப்ப கப்பர்நகூமுக்கு வந்தார். யாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? ஆமா, முன்னாடி வந்த இயேசு மறுபடியும் எங்க வந்திருக்கிறாரு? கப்பர்நகூமுக்கு வந்தார். கப்பர்நகூமுக்கு வந்த உடனே வீட்டில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆமா. எத்தனை பேர் வீட்டில் இயேசு இருக்கிறார்? கேட்கறது என்னுடைய வழக்கம், சொல்வதும் உடைய பழக்கம். அப்படியா? கேட்பது என்னுடைய வழக்கம், சொல்வது உடைய பழக்கம். உண்மையிலே இயேசு இருக்காரா? இப்ப பார்க்க போறோம், டெஸ்ட் பண்ண போறோம். இயேசு இருக்காரா இல்லையா? பண்ணிருமா? இயேசு இருக்காரா இல்லையா? உங்க வீட்டில் இயேசு இருக்காரா? உள்ளத்துல இயேசு இருக்காரா? வாழ்க்கையில் இயேசு இருக்காரா? எல்லாத்தையும் சொல்றிய, டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். இருக்காரா இல்லையா? கலாத்தி சபையில் இருந்தார்தான், கப்பர்நகூமுல ஏற்கனவே இருந்தார்தான், யூதேயாவில் ஏற்கனவே இருந்தார்தான். இப்ப மறுபடியும் வர வேண்டியது அவசியம் போச்சு. உங்களுக்கு இயேசு இருக்காரா? என்னடா அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு? இருக்காரா தங்கச்சி? இப்பதான் யோசிக்குது, முன்னாடி யோசிக்காம சொல்லிருச்சு. நல்லா சோதித்து பார். கிறிஸ்து உங்களுக்கு இருக்காரு, சோதித்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இயேசுக்கு ஒரு பெயர் என்ன? இம்மானுவேல். இயேசுக்கு பெயர் என்ன? இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நாம் முன்னாடி சொன்னது போல அவர் பரலோகத்தில் இருப்பதை விட நம்மோடு இருப்பது அவருக்கு அதிக ஆசை. அல்லேலூயா. ஆமென். யாரோடு இருப்பதா ஆசை? என்னோடு இருப்பதா ஆசை, என்னோடு நடப்பதா ஆசை. அதனாலதான் படைச்ச ஆதி மனுஷன் படைத்த போது ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்துக்கு வருவார். யாரு? அந்த மகிமையான கோடா கோடி தூதர்கள் ஆராதனை விட்டுட்டு மண்ணினால உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனை தேடி தினந்தோறும் எங்க வருவாராம்? ஹலோ, எங்க வருவாராம்? நீங்களா முன்னாடி கடவுளை தேடி எங்கெல்லாம் போனீங்க? காசிக்கு போனீங்க, ராமேஸ்வரத்துக்கு போனீங்க, சபரிமலைக்கு போனீங்க, அப்புறம் எங்க போனீங்க? திருப்பதிக்கு போனீங்க, வேளாங்கண்ணிக்கு போனீங்க. எங்கெங்கே கடவுளை தேடி போன, கண்டு கொள்ள முடியல. கடவுள் நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
ஆமா, இப்படி யார் இப்படி சொல்லுவா? எந்த கடவுள் சொல்லுச்சு? இதோ உலகத்தின் முடிவு இருந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன் சொன்னது யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. இப்ப வீட்டில் இருக்கிறார். யார் ஒரு வீட்டில் என்ன செய்யறாரா? இருக்கிறார். வீட்டில் இருந்தா, எங்க வீட்டில் இயேசு இருந்தார்னா, என் உள்ளத்தில் இயேசு இருந்தார்னா, ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். என்ன படுவாங்க? வீட்டில் இயேசு இருந்தா ஜனங்க என்ன படுவாங்களா? கேள்விப்படுவாங்க. சபையில் இயேசு இருந்தா ஜனங்க கேள்விப்படுவாங்க. அல்லேலூயா. என் இருதயத்தில் இயேசு இருந்தா ஜனங்க கேள்விப்படுவாங்க. அப்படித்தானே எழுதிருக்கு. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டாங்களாம். அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கு. விளக்கு தண்டில் இருக்கிற விளக்கு நம்ம பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சம். மலை மேல இருக்க பட்டணம் மறைந்திருக்குமா? ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். நீங்க மலை மேல இருக்கிற பட்டணம், விளக்கு தண்டில் மேல இருக்கிற விளக்கு, உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. அப்படித்தான் சொன்னார். அப்ப நமக்குள்ள இயேசு இருந்தா மற்றவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசு இருந்தா என்ன தெரியும்? கேள்விப்படுவாங்களாம். இந்த குடும்பத்தில் இயேசு இருக்காரு அப்படின்னு மற்றவங்க என்ன செய்வாங்களாம்? இந்த வீட்டில் யார் இருக்கா? இயேசு இருக்கா அப்படின்னு யாரு கேள்வி? எப்படி எழுதிருக்கு? இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? கேள்விப்பட்டாங்களாம். இந்த சகோதரிகிட்ட இயேசு இருக்கிறார், இந்த சகோதரன்ட்ட இயேசு இருக்கிறார், அந்த அம்மாட்ட இயேசு இருக்கிறார் அப்படின்னு யாராவது கேள்விப்படுறாங்களா? ஆமா. இது போகுது முக்காடு வேற, எல்லாம் வெள்ளையில் முக்காடு வேற. அல்லேலூயா. ஆனால் வீட்டு என் ஆத்துமாவே சொன்ன உடனே முக்காடு நீங்கிருதா, அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போனப்படான்னு தெரியும், பழைய குணம் வந்துடும். ஒரு மாதிரியா பிறக்கிறிய? வாய திறந்தா வங்காள விரிகுடா தோத்து போயிடும். அது வேற ஒரு டயலாக் வேற. நான் வலிய வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்ப என்ன செய்ய மாட்டேன். ஏசு அப்படியா பைபிள்ல சொல்லி கொடுத்துருக்காரு. பக்கத்து வீட்டிலேயே சண்டை, எதிர்த்த வீட்டில் சண்டை. ஒரு மரம் வச்சுட்டாங்களா, அந்த இலை வந்து விழுந்துருச்சான். ஒரு கோழி வளர்த்தாங்களா, அந்த கோழி என்ன செஞ்சிருச்சான்? வந்துருச்சான். ஒரு ஆடு வளர்த்தாங்களா, ஆடு நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பேரும் சொல்ல மாட்டேன், ஊரும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆடு போய், இவங்க ஆடு போய் இன்னொரு விசுவாசி தான் அந்த குடும்பத்தில் போய் அந்த பூச்செடியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுச்சான். 5-6 ஆடை பிடிச்சி வித்துட்டாராம். என்னது? நான் கேட்டேன், அந்த ஆட்டை வித்து காசையாச்சும் கொடுத்தால? அதுவும் கொடுக்கல. இவங்க எல்லாரும் யாரு தான்? இயேசுவை கும்பிடுறவங்க தான். யாரை கும்பிடுறவங்க? இயேசுவை கும்பிடுறவங்க. பக்கத்து ஆடு வர முடியல, பக்கத்து கோழி வர முடியல, பக்கத்து மரத்து இலைய விழ முடியல. இங்க வந்து அல்லேலூயா அல்லேலூயா அந்நிய பாஷை பேச சொல்லு, அப்படி சுத்திச்சு 4 பேரை இடி இடி இடிச்சு தள்ளி அப்படி போட்டு போயிடும்.
இப்படி இருந்தா இயேசு இருக்கார் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? இப்ப தானே இடிக்குது, இப்ப தானே குத்துது. ஒண்ணுமே யாரும் சொல்லியே கொடுக்கலப்பா. ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களா? அன்னைக்கு பேசினவர் தான் இன்னைக்கு காலையில் தான் பேசினார். நான் தான் நிறைய சபைக்கு போனேன். வண்டவாளம்லாம் தான் தெரியுமா? உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறுது எனக்கு தானே தெரியும். இங்கே வந்தால் என்ன முக்காடு என்ன, சோத்திரம் என்ன, அல்லேலுயா என்ன, அப்படி குதிக்கிற குதி என்ன, அப்படி சூப்பர் விசுவாசிப்பான்னு நம்ம நினச்சிக்கிருப்போம். அவங்க வீட்டுக்கு ரகசியமாக போனால் தான் தெரியும். மாறு வேடத்தில் போனால் தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரில் இவங்க இந்த வீட்டுக்காருக்கு வர்ற சண்டை, அதாச்சும் ரசிக்கப்படாதாச்சும் வாயை அடக்கி பேசுது. ஐயோ இது இயேசு கும்பிடுது, இயேசு பிடிச்சிக்கிடுவாரு, அடிச்சிடுவாரு அப்படின்னு பயிர். இதுக்கு என்ன இருக்க மாட்டேங்குத? உங்களே சொல்லலை, அங்கே சொல்கிறான். அல்லேலூயா. நீங்களும் தங்கமான விசுவாசியில், காட்டுமன்னார் கோயில் விசுவாசி எல்லாம் தங்கமான. புருஷன் மனைவி அடிச்சதே கிடையாத, மனைவி புருஷனை வாடா போடான்னு கேட்டதே ஆண்டவன சொல்றாங்க. சாராளை போல எப்படி புருஷன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ல சொல்றாங்க. இப்படி சொன்னா இயேசு இருக்காருன்னு அர்த்தம். வாடா வாடா. உங்க வீட்டுக்காரர் எங்க? அதுவா, அது எங்க போச்சுன்னு தெரியல. அது வரும் எப்பயாவது. அந்த எருமை வருது பார்த்தியா? யாரை பார்த்து? புருஷனை பார்த்து. இந்த நாய் பன்றி வருது பாரு, யாரை பார்த்து? இப்படி இருந்தா இயேசு இருக்குன்னு தெரியுமா? இந்த வீட்டில் இயேசு இருக்கான்னு தெரியுமா? இப்படிலாம் வார்த்தை வந்தா சொல்லுங்க, வாயத்தா. அப்ப இயேசு இருக்காரா இல்லையா? இருக்காரா? உங்க புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கிறிய? உங்க பிள்ளைய பார்த்து நாய் எருமை என்னது? அறிவே கிடையாது. யாரை பார்த்து பேசுறது? இயேசு எப்பயாவது உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரா? இயேசு நம்மளை பார்த்து எப்பயாவது நாயின்னு சொல்லியிருக்காரா? எப்பயாவது இயேசு நம்மளை பார்த்து பன்றின்னு சொல்லியிருக்காரா? எப்பயாவது இயேசு நம்ம பார்த்து கழுதைன்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. அவர் உள்ள இருந்தா, அவர் வீட்டில் இருந்தா நமக்கு எப்படி வருது? கழுதை, எருமை, நாய், பேய். இப்பதான் யோசிக்கிறா, ஆழ்ந்து யோசிக்கிறா. நடா இவ்வளவு நேரம் இயேசு இருந்தோம் சொன்னோம். இப்படிலாம் இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஜனங்க என்ன செய்ய முடியாது? கேள்விப்பட. நம்ம சுபாவம் மாறணும். நம்ம சுபாவம் கவனிங்களா. ஒரு வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அத்தியாயம் 5வது வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் 8வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்யணும்? சகையை பார்த்து சொல்ற, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா. நான் இன்றைக்கு உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். உன் வீட்டில் தங்கணும்னு நீ என்ன செய்யணும்? இறங்கி வரணும். அவன் வாசிங்க, வாசிங்க தொடர்ந்து. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட போனான். அடுத்த வசனம் 6வது வசனம். அதை கண்ட யாவரும் ஏன் போகிறாரு? இவங்கள பெரிய யோக்கியர் மாதிரி. யாரு? இவன் வந்து இயேசுவை பார்க்க ஆசைப்படுறான். யாரு? அவன் குள்ளமானவன். என்னது? குள்ளமானவன். எப்படியாவது இயேசு என்ன செய்யணும்? அவன் யோக்கியம் இல்லைதான், பாவி தான். யாரு? அநியாயமா வரி வசூல் பண்ணவன் தான். யாரு? இந்த யோக்கியரா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நல்லவங்களா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஒருத்தன் புதுசா வாரான அவனுக்கு வழி விடுவோமே. நம்ம தான் எப்போதுமே இயேசுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அப்பம் கொடுக்கும் போதெல்லாம் கூட கூடையா சாப்பிட்றோம். இயேசுவோட போறோம்ல. புதுசா ஒருத்தன் வாரான்ல, அவனுக்கு வழியை விட்டு கொடுக்கணுமா இல்லையா? அவங்க சொல்ல, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம்
சகை யாரை காண முடியல? இயேசுவை எதனால பார்க்க முடியும்? தங்கச்சி சொல்லு பாப்போம். ஜனக்கூட்டத்து நிமித்தம் யாரை பார்க்க முடியல? அப்ப யார் தடையா இருந்தா? யார் தடையா இருந்தா? இன்னைக்கு இயேசுவை காண்பிக்க, இயேசுவை பார்க்க நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரு, எதிர்த்த வீட்டுக்காரு, அக்கம் பக்கத்துல உள்ள இயேசுவை பார்க்க ஆசை. இது வழி விட மாட்டேங்குது. இது நான் விடவே மாட்டேன், நீ பார்க்கவே. ஜனக்கூட்டத்து நிமித்தம் என்ன செய்ய முடியலையா? இந்த ஜனங்களை யாரு? இயேசுவோடு வார ஜனம். இது வழியே விடல. நான் இவருக்கு பேர் வச்சிருக்கேன் கிறிஸ்தவன் பேர். இந்த கூட்டத்துக்கு பேர் என்னது? கிறிஸ்தவ பின்பற்றுறதுக்கு பேர் என்னதான்? கிறிஸ்தவங்க தானே. இது என்ன செஞ்சுக்கணும்? இப்போ ஒருத்தா புதுசா வந்தா, நான் இருந்த இடத்துல நீ எப்படி உட்கார்றது? என் இடம் இந்த சபையில், இந்த இடம் என் இடம் தான். அவன் பிடிச்ச அடுத்த வாரம் அந்த விசுவாசி அந்த புதுசா வந்து வருமா? வராது. அப்ப ஜனக்கூட்டத்து நிமித்தம் என்ன செய்யல? பார்க்க முடியும். இவன் எப்படியாவது இயேசுவை பார்க்க காட்டு மரத்தில் என்ன செய்யிட்டான்? ஏறிட்டான். ஏறி இயேசு பார்த்தாரு. உண்மையா என்னை பார்க்க விரும்புறான், பாவி தான், அவனை நான் மாற்றணும், நல்லவனை என்ன செய்யணும்? மாற்றணும். சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இந்த வீட்டுக்கு என்ன செய்ய போறேன்? உன் வீட்டில் என்ன செய்ய போறேன்? தங்க போறேன். அவன் சீக்கிரமா இருந்து சந்தோஷமா இயேசு கூட்டு போறான். இதை கண்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இயேசு பரிசுத்தர், இவன் பாவி, பாவியான வீட்டுக்கு யார் போறா? இயேசு. இயேசு அதை கண்டுக்கிறவே இல்லையா? இயேசு கண்டுக்கிறவே இல்லையா? கவனிங்களா? இப்போ இயேசு போயிட்டார். இயேசு போயிட்டார். இயேசு ஒரு சேர் எடுத்து போட்டான், உட்காந்துட்டான். உட்காந்துட்டார் இயேசு. இயேசு ஒண்ணுமே சொல்லலை. ஏதாவது சொன்னாரா? நீங்க அதை வாசித்து வேணாம், நேரம் இல்லை, நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு ஒண்ணுமே சொல்ல, நீ பாவிடா, மறந்துடும்டா, அப்படி ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே. தேவ பிரசம். இயேசு போனா அந்த வீடு முழு என்ன ஆச்சு? தேவ பிரசம். அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, குற்ற உணர்வு என்ன செஞ்சிருச்சு? வந்துச்சு. அவன் சொல்றான், அவன் நின்று, இயேசுவே, நான் யாரிடத்திலாவது எதையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனை என்ன செய்யறேன்? ஆமா, என் ஆசை வித்து பாதி என்ன செய்யறேன்? ஏழை கொடுக்கிறேன் அப்படி சொன்னான். உடனே சொன்ன, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இயேசு வீட்டில் இருந்தா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். சொல்லுங்க பாப்போம். இயேசு நம்ம வீட்டில் இருந்தா நமக்கு ஒரு மாற்றம் வரும். பக்கத்தில் வச்சவங்க, இயேசு உங்க வீட்டில் இருந்தா உங்களுக்குள்ள கையை பிடிச்சவங்க, இயேசு உங்க வீட்டில் இருந்தா நீங்க மாறி இருப்பீங்க. நீங்க மாறலைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? இயேசு இருந்தா குடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. இயேசு இருந்தா தம் அடிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஆமா. இயேசு இருந்தா சண்டை போடுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. இயேசு இருந்தா அன்பு வெளிப்படும். ஆமா. பாவத்தை வெறுப்பாங்க, பாவத்தை வெறுப்பாங்க. அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இவன் பாருங்க, இயேசு வந்த உடனே, வீட்டில் வந்த உடனே அவன் வாழ்க்கையை மாறிடுச்சா இல்லையா? என்ன மாறிச்சு? சகை வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. எப்படி மாறிச்சு? ஆண்டவர் என்ன யார் இடத்திலாவது எதையாவது அநியாயம் வாங்கினா அதெல்லாம் எத்தனை செய்கிறேன்? ஒன்று அநியாயம் 4 திரும்ப சேர்த்து கொடுக்குறேன். நான் ஆஸ்தி விற்று பாதி யாருக்கு கொடுக்குறேன்? நீங்கள் தான் செருப்பே திருட்டு போயிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் புது செருப்பால் போட்டு போகிறைய, பழைய செருப்பில் எங்கே போட்டுட்டு புது செருப்பில் போட்டு போகிறைய. எப்படி எடுத்துகிட்டு போனேன்? தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன். அது எப்படி தெரியாமல் எடுத்துகிட்டு போக முடியும்? தெரியாமல் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆமாய்யா. காலில் ஒரு காலில் 5 கண்ணு, இன்னொரு காலில் 5 கண்ணு, 10 நகை கண்ணு இருக்கா இல்லையா? ஆமாம். அது தெரியும். மாட்டினா, இருட்டில் மாட்டினா தெரியும் என் செருப்பு இது இல்லை அப்படின்னு தெரியுமா இல்லையா? அப்படி தெரிஞ்சிருந்து எப்படி மாற்றிட்டு போறிய? அப்போ நீங்கள் திருடுறது தானே. சொல்லுங்க, மாற்றம் வரல? சொல்லுங்க, மாற்றம் வரல? அப்ப இயேசு இருந்தா மாற்றம் வரும். யாரும் இயேசு இருந்தா நம்மெல்லாம் மாறிட்டோம்னா ஜனங்க ஆண்டவர் தேடி வந்துடுவாங்க.
நம்மளாம் மாறிட்டா இந்த சபையை பல முறை இடிச்சு இடிச்சு கட்டியிருக்கலாம். ஒரு மாதிரியா இருக்கிய. நம்மளை மாறலை, நம்மளை என்ன செய்யலை, நம்ம தான் டிஷும் டிஷும் கதை உடச்சிக்கிட்டு புருஷனும் மனைவியா டிஷும் டிஷும் என்ன நடக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா அது ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போகுது, இன்னைக்கு புதன்கிழமை என்ன செய்யுது, ஆமாம் டிஷும் டிஷும் சண்டை கேட்குது, இது புருஷனை குத்துது, அவர் இதை குத்துறாரு. இந்த சபைக்காக நான் போகிறது சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்க. மாறணுமா இல்லையா? மாறிட்டோமா? மாறவே ஆசைப்படுகிற என்னை மாற்றி வீடும் அருமை நேசரு. எத்தனை பேர் மாறிட்டிய? கை உயர பாட்டை பத்தியா உயரமா எத்தனை பேர் மாறிட்டிய? மாறினவங்களாம் ஒரு அல்லையில சொல்லுங்க. இப்பதான் ஏசு இருக்காரா தெரியுதா? இப்பதான் இடிக்குதா? இடிச்சாவே அப்ப குத்துனாவே. ஆமா, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் குத்தப்பட்டவங்க ஆண்டவர் மாற சகோதரன் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டாங்க. அப்ப குத்துனாவே கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இடிச்சாவ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். இடிக்குதா? எத்தனை பேருக்கு இடிக்குது? இடிக்கல? இடிச்சாலும் இடிச்ச புள்ளி மாதிரி தானே இருப்பைய. அல்லேலூயா. அசையாத புள்ளி இருக்குதுல, அப்படியே அது பிச்சு எடுக்கும். அவளை இடிச்சு இடிச்சு தெரியாத மாதிரி இருக்கிய. புளி எப்படி இருக்கும் அந்த இதுல? நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த வீட்டில் ஏசு இருக்கான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்கள்கிட்ட ஏசு இருக்கான்னு மக்களுக்கு தெரியணும், கேள்விப்படணும். ஓ, இந்த வீட்டில் யாரு, இந்த வீட்டில் ஜெபம் நடக்குது, ஆறா நடக்குது, துதி நடக்குது, இந்த வீட்டில் எல்லாருக்கும் உதவி செய்றாங்க, இந்த வீடு அன்பா இருக்கு, பாருங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆமா புருஷன் நல்லா இருக்கு, குடிக்கிறது கிடையாது, நல்லா பாட்டு பாடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து சபைக்கு போறாங்க, அவங்க யார் வம்புக்கு என்ன செய்யறது இல்லை, போறதில்ல, அவங்க நேர்மையா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, எல்லாரும் நேசிக்கிறாங்க, அவங்க திட்டினா கூட காது கேட்காத மாதிரி என்ன செய்யறாங்க, போறாங்க, பதிலுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க வாயில கெட்ட வார்த்தை என்ன செய்யல, பொய் வரல, மற்ற பொருள் மேல அவங்களுக்கு என்ன வரல, ஆசை வரல அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். எதுக்கு உபவாசம் கொடுத்து வந்தையா? ஏதோ கிடைக்கும். இதுதான் நம்ம மாறிட்டோம்னா எல்லாம் கிடைச்சிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கையிலா அப்ப ஏசு இருந்தா ஜனங்க நினைச்சுவாங்க, கேள்விப்படுவாங்களா? இந்த தங்கச்சிகளை ஏசு இருக்கு, அது பாரு, அது சோமன்னா அற்புதம் நடக்குது, ஆமா அது பாட்டு பாடினா தேவ பிரசனம் இறங்குது, இந்த அம்மாக்குள்ள ஏசு இருக்காங்க, எப்படி ஜோம் பண்றாங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. சரி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை 2 மணி வரைக்கும் போக சொல்லிட்டார். நான் எடுத்தது நான் சாயங்காலம் 6 மணிக்கு தான் போக முடியும். 12 வசனம் வாசித்துக்குமா இல்லையா? அதனால இப்போ சீக்கிரமாக முடிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாளைக்கு தொடருவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறுத்தலாமா? என்னய்யா? சரி. எத்தனை பிரயோஜனமாக இருக்கு? எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷன்ல மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு? அல்லேலூயா. அது 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 2வது வசனத்தை வாசி. உடனே வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார். அல்லேலூயா. ஒன்று, இயேசு இருந்தா ஜனங்கள் கேள்விப்படுவாங்க. ஆமென். எனக்குள்ள இயேசு இருந்தா இவருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று மற்றவங்களாம் கேள்விப்படுவாங்க. உங்களுக்குள்ள இயேசு இருந்தா இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா என்பதை கேள்விப்படுவாங்க. சபையில இயேசு இருந்தா மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? கேள்விப்படுவாங்க. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா கேள்விப்பட மாட்டாங்க. இப்ப 2வது வாசித்தோம். உடனே வாசலுக்கு முன்னும்
நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் என்ன செய்தார்களாம்? கூடி வந்தார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வீடு நிறைய ஜனங்க வருவதற்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஏன்னா மறுபடியும் தான் யார் வாரா? இயேசு வாரா. இந்த வீடு சொல்றாங்க இது இயேசு சுவாமியுடைய வீடுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் மேற்கூரையெல்லாம் பிரிப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க. கப்பல்கள் அதிகமாக இயேசு ஊழியம் செய்தார். சரி, அது போட்டு நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று ஜனங்க கேள்விப்பட்டு, ரெண்டாவது என்ன, வீடு முழுவதும் உள்ளும் புறமும் இடமே இல்லாத அளவுக்கு ஜனங்க வந்தாங்களாம். ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சவங்களாம் சொல்லுங்க. இந்த வீடு காலியான வீடு இப்ப ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உள்ள நிரம்பி வெளியே நிற்கிறான். யாருமே உள்ள என்ன செய்ய முடியாது, வரவே முடியாத அளவுக்கு அந்த வீடு நிறைய என்ன வந்துட்டாங்க, ஜனங்க வந்துட்டாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஜனங்கள் கூடி வருவதற்கு காரணம் தெரியுமா? இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எங்க நம்ம வீட்டில் இயேசு இருப்பார்னா ஒரு திரள் கூட்டம் எப்போதும் நம்ம சுற்றி இருக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டில் இயேசு இருப்பார் என்றால் வீடு கலகலன்னு இருக்கும். அல்லேலூயா. வீடு வெறுமையா இருக்காது. ஆமென். எப்போதும் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் யாரும் இருக்கா? ஆமா, இந்த வீட்டுக்கு வந்தாவே எனக்கு நிம்மதி வந்துருது, இந்த வீட்டுக்குள்ள வந்தாவே சமாதானம் வந்துருது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி உங்க வீட்டை தேடி ஜனங்க வருவாங்க. அவங்க ஜனங்க வரணும்னா ஆமா இயேசு நம்ம வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இல்லாத வீட்டில் ஜனங்களே வராது, வெறிச்சோடி தான் கிடக்கும். அல்லேலூயா. நம்ம நடைமுறையாக எடுத்துக்கிட்டோம்னா, இதை அப்படியே பார்த்தோம்னா, ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லாமல் பார்த்தோம்னா, இப்போ இயேசு அங்கே வந்ததுனால தான் ஜனங்க வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க வாயை திறந்து. ஆமாம், இயேசு எனக்குள்ள இருக்கிறனால தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறனால ஐயா என்னை கூப்பிட்டுருக்கார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறனால ஒரு திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு எங்களோடு இருக்கிறனால சபை நிரம்பி வழியுது. 100 அடி நீளம், 30 அடி அகலம், பால்கள்லாம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு நாள் சபையில் ஃபுல்லாக ஜனங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் உங்களை தேடி ஜனங்க வரணும்னா, உங்க வீட்டில் ஜனங்க நிரம்பி வரணும்னா, சபையில ஜனங்க வரணும்னா இயேசு நம்ம சபையில நம்ம வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இங்க யார் இருக்கிறார்? பரிகாரி இருக்கிறார், தேவையில சந்திக்கிறவர் இருக்கிறார். நான் முன்னாடி சொன்னது போல இந்த வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கு போனா ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும், சமாதானமா வார்த்தை கிடைக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்கணும், நம்ம வீட்டில் சுகம் இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களை தேடி பாவியான மக்கள் வரணும். வந்திருக்காங்க நிறைய பேர், புது ஆத்மால வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா, உங்க வீட்டில் வந்தாங்கன்னா, அவங்க வீட்டை விட்டு போகும்போது விடுதலையோடு போகணும். இயேசு இருந்தா வந்த வண்ணமா திரும்பி போக மாட்டாங்க. எங்கேயாவது இயேசுட்ட வந்தவங்க வந்த மாதிரி திரும்பி போயிருக்காங்களா? ஆமா. குருடன் வந்தான், குருடருக்கு பார்வை கொடுத்தார். சப்பானி வந்தான், சப்பானியில நடக்க பண்ணினார். குஷ்டரோகிகள் வந்தாங்க, குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கி அனுப்பினார். யாரெல்லாம் இயேசுட்ட எப்படியாப்பட்ட வியாதி உள்ளவங்க வந்தாங்களோ அவங்க வந்த வண்ணமா போகல, அவங்க சுகமாய் போனாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம வீட்டுக்கு இயேசுவை கொண்டு வரணும்.
நம்ம சபைக்கு இயேசுவை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமா, மார்த்தாள் மரியாள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இங்க இல்லாதனால தான் இப்படியாப்பட்ட துக்ககரமான சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சம்பவம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அதனால நம்ம வீட்டில் யார் இருக்கணும், இயேசு இருக்கிறவருடைய அடையாளம் என்ன, நம்ம தேடி வருவாங்க. ஆமா, சிலர் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு மட்டும் போறாங்க, நானும் தான் சபைக்கு போறேன், என்ன எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்ன பார்க்கவே மாட்டாங்க, அங்க மட்டும் போறாங்கன்னா புரிஞ்சுக்கிறங்க அங்க யார் இருக்கா. உங்கள்கிட்டையும் இயேசு இருக்கட்டுமே. உங்க வீட்டை சுற்றி நீங்க தான் வந்தாலும் ஓடி ஒளிஞ்சேறையில. எத்தனை பேர் உங்க வீட்டுக்கெல்லாம் புதிய ஜனங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விரும்புறியா? நம்மளாம் வீட்டை ஜெப வீடா மாற்றணும். வீட்டை என்ன வீடா மாற்றணும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன வீடா மாறணும்? வீடு எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? உங்கள் வீடு எப்படி இருக்கு? உங்கள் வீடு எப்படி இருக்கு? சண்டைக்கார வீடு, புறணி வீசுற வீடு, குறை சொல்கிற வீடு, அப்படியா இருக்கு? ரோமர் 16:3 வாசிங்களா முடிச்சார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக. சரி, அடுத்து அவளை பற்றி நான் மாத்திரமல்ல, எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? நாளா வீட்டில் கூடி வர சபையை வாழ்த்துன்னு இருக்கா? எத்தனாவது வசனம்? 5. அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வீட்டில் பவுல் சொல்றாரு, அவங்க வீட்டில் கூடி வருகிற சபை என்ன செய்யுங்க. அப்போ பிரிஸ்கில்லாலும் ஆக்கிலாலும் தன் வீட்டையே ஜெப வீடா மாத்திட்டாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க சபைக்கு. மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஜெபிப்பதற்காக திறந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து அநேகர் வந்து வியாதியஸ்தர் வந்து சுகமாக இருக்கிறாங்க, பிசாசு பிடிச்சவங்க விடுதலை ஆகிருக்காங்க, அங்கே அற்புதம் நடந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்லையும் இயேசு இருந்தால் தான் இதுதான் நடக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்கள. உங்க வீடு யார் வீடா மாறணும்? ஆமா, இங்க யார் இருந்தா வீட்டில் ஜனங்கள் இயேசு இருக்க ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க. அடுத்து இடம் போதாதபடிக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், கூடி வந்தாங்களாம். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு விசுவாச வீடுகள்லையும் ஒரு வாரத்தில் 20 பேர் 30 பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒவ்வொரு விசுவாச வீட்டிலேருந்து ஒரு 10 பேர் சபைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லணும். அந்த தெருவில் இருக்கிற அந்த சகோதரி, இந்த ஊரில் இருக்க அந்த சகோதரி, இங்கே இருக்காங்கள அந்த சகோதரி, அவங்க வீட்டில் இயேசு இருக்கார், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்தாங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ இயேசு இருந்தா கவனிங்களேன், ஒன்று ஜனங்க கேள்விப்படும், ரெண்டாவது இயேசு இருந்தா ஜனங்க நிறைந்து வழிவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம 3 காரியத்தை பார்த்துருக்குறோம். ஒன்று, மறுபடியும் இயேசு நம்மை தேடி வருகிறார். ஏன்? நம்ம தூக்கி எடுக்க, உருவாக்க, உற்சாகப்படுத்த, விழுந்து போன இடத்துலேருந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க இயேசு வருகிறார். ரெண்டாவது, அந்த வீட்டில் இயேசு இருந்ததுனால ஜனங்க கேள்விப்பட்டாங்க. அந்த வீட்டில் இயேசு இருந்தால் திரளான மக்கள் அந்த வீட்டை நிரப்புனாங்க. ஆகவே நம்மோடு இயேசு இருக்கணும். அப்படி எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுத்தோம்.
ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். மறுபடியும் இயேசு நம்மை தேடி வருகிறார். கப்பர்நகூமுக்கு வந்த இயேசு, யூதேயாவுக்கு வந்த இயேசு நம்மை தேடி இன்றைக்கு வருகிறார். நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். எதற்காக? உடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்ய. ஒருவேளை ஆண்டவரை நீங்க இழந்திருக்கலாம். சில காலமா இயேசு இல்லாமல் இருந்திருக்கலாம். மறுபடியும் உங்களுக்குள்ள வந்து உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கவே இயேசு வந்து வருகிறார். அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். யாருக்குள்ளும் இயேசு இல்லாம இருக்கவே கூடாது. ஆமா, காலியான பாத்திரமா இருக்கவே கூடாது. இயேசு இல்லாத இருதயம் இருக்கக்கூடாது. இயேசு இல்லாத வீடு இருக்கக்கூடாது. நம்ம எப்போது இயேசுவை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். எப்போது இயேசு நம்மோடு இருக்கணும். அப்படியே ஒப்பு கொடு ஜோமனுமா, ஒப்பு கொடு ஜோமனுமா. ஓ ரியாந்தரா தலுபிகாத்துனா அதரா சகல தலபிகத்துனி ஆந்தரா தலபகத்துனியா ரெயா தாலா கரா தாலா தரா பௌதரியாந்தரா. ஆமை அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நீ விழுந்து போயிட்டியா? நீ ஆண்டவரை தொலைச்சிட்டியா? ஓ விழுந்து விழுந்து எந்திருக்கிறியா? உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். நீ கோயவன் கையில களிமண்ணை போல இருக்கிறாய். ஓ அவன் வளைந்து கொண்ட போது அது கெட்டு போச்சு. கெட்டு போனதுனால அவன் தூக்கி எறியல. மீண்டும் வேறொரு பாத்திரமாய் வளைகிறான். உன்னை நல்ல பாத்திரமாய் வளைவதற்காக, வேறொரு பாத்திரமாய் வளைவதற்காக, அநேகருக்கு மீண்டும் உன்னை பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஒரு ராபாதால ஒன்று தகுதிக்கு மிஞ்சின விதத்துல ஆண்டவனை உருவாக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் நம்ம நிரப்போம், பிரசன்னம் நம்ம நிரப்போம். இயேசுப்பா, இயேசுவின் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், இயேசுவின் நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. ரகா ராதாலா பாகா துணியாந்தரு ரியாகா ராதாலா பாதுரியாந்தரு ரியாகா ராதாலா காரா தாலா ஜகலா காரா தாலா காரா தாலா ரியாகா ராதாலா காரா தாலா. இயேசுவே அப்பா, சபைக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. விசுவாசிகளை நீங்க வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாங்க நீங்க. மீண்டும் வாங்க ஆண்டவரே. கப்பர்நகூமுக்கு மறுபடியும் போனீங்களே, யூதேயாவுக்கு மறுபடியும் போனீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இழந்துட்டோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரே நம்மளை தொலைச்சிட்டோம் ஆண்டவரே. மறுபடியும் 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 எங்களுக்குள்ள வரணும். மறுபடியும் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரியா தாலா பாகா தாலா பாதுரியாந்தரா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த உபவாச கூட்டத்தில் 2வது நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாங்க அப்பா, தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவர். இந்த 2 மணி வரைக்கும் ஒரு பாதத்துல காத்திருந்திருக்கிறாங்க. இவர்கள் வெறுமையா அனுப்பக்கூடாது, வெறுமையா அனுப்பக்கூடாது. சரீரத்துல சுகம் உண்டாகட்டும், குடும்பத்துல சுகம் உண்டாகட்டும், வாழ்க்கையில சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. புதிதாய் வந்த மக்களை தொடுங்க ஆண்டவரே, புதிதாய் வந்த மக்களை தொடுங்க ஆண்டவரே. ஆமே மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல எழுந்து நடந்தானே. ஓ ராதாலா காரா ரியாதாலா காராதாலா தாலா. எழுந்து நடக்க பண்ணும். ஆமே, பாவங்கள் மன்னிக்கப்படுவதா. ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும்.
இந்த மக்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும். எதற்காக ரட்சித்தீரோ அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். இந்த சபையை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும். ஆண்டவர் ஊழியக்காரர்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும். தடைகளை உடைக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன். வாங்க வாங்க அந்த சபைக்கு நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் ஆண்டவரே. நீங்க இருந்தா ஜனங்க கேள்விப்படுவாங்க. நீங்க இருந்தா இடம் போதாதபடிக்கு ஜனங்க வருவாங்க. நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த சபைக்கு வாங்க ஆண்டவரே. எங்க 2 பேரு எங்க 3 பேரு நாமத்தினால கூடியிருப்பீங்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இங்க வாங்கப்பா, இங்க தங்குங்க. இன்றைக்கு ஆண்டவரே உன் வீட்டுல தங்க வேணும் சொன்னீங்களே, இந்த வீட்டுல இந்த ஜெப வீட்டுல தங்குங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு வீட்டுல தங்குங்க ஆண்டவரே, தங்குங்க ஆண்டவரே, தங்குங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுல தங்குங்க ஆண்டவரே. நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும், நீங்க இருந்தா போதும். ஜனங்க வந்துருவாங்க ஆண்டவரே. அற்புதம் நடந்துரும், அதிசயம் நடந்துரும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க. தரிசனங்கள் நிறைவேறுவதாக, தரிசனங்கள் நிறைவேறுவதாக, தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. தரிசனம் விரிவாக்கப்படட்டும், சபை விரிவாக்கப்படட்டும். கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை எதற்காக இங்கே அனுப்பினரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபை வளரட்டும், சபை வளரட்டும், ஊழியம் வளரட்டும். தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார ஜனங்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ஆண்டவரே, சுகமாகட்டும் ஆண்டவரே. லியாமானா ஹல்காரா ஜியாலா ஹல்காரா தாலா மானாதுரி ஆந்தரா. ஏசப்பா, இந்த சபையை குறித்து திட்டம் நிறைவேறட்டும், தரிசனம் நிறைவேறட்டும். இந்த ஜனங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும். வீட்டுக்கு வாங்கப்பா, வீட்டுக்கு வாங்க. கப்பர்நகூமுக்கு வந்த ஆண்டவர், அற்புதம் செய்த ஆண்டவர், யூதேயாவுக்கு போய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்தவர். உங்க வீட்டுக்கு வாங்கப்பா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் வாங்க ஆண்டவர். யாராவது இன்றைக்கு இயேசுவை இழந்திருந்தாங்கன்னா திரும்ப அவங்கள்ட்ட வந்துருங்க, திரும்ப அவங்க வந்துருன்ட்டு ஆண்டவரை புதுப்பித்து அனுப்புங்க ஆண்டவர். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்துக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெப சிந்தையோடு நம்ம இருப்போம். ஆண்டவர் ஒரு நல்ல சத்தியத்தை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். இயேசு நம்ம ஒவ்வொரு வீட்டிற்கும், இயேசு நம்முடைய ஒவ்வொரு இருதயத்திற்கும் வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க எந்த அளவுக்கு மாறுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அநேக ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. நீங்க அன்பா பேசுறது, பிறருடைய காயத்தை கட்டுகிறது, பிறருக்காக திறப்பில் நிற்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தும். உங்களிடத்துல வருகிறவங்க ஆறுதலை தேடி வரும்பொழுது நீங்க பிறரை பலப்படுத்துற அளவுக்கு ஆண்டவர் உங்களை அவர் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சம் இயேசுவை மறைத்து அது வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல இடரல் உண்டாகுது. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்குள்ள, மருமகளுக்குள்ள, பேர குழந்தைகளுக்குள்ள ஸ்தோத்திரம் ஒரு சமாதானம் இல்லாம அது புதிதாக ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. ஆண்டவர் மறுபடியும் அவர் கப்பர்நகூமுக்கு போனார், யூதேயாவுக்கு போனார், சகேய வீட்டிற்கு போனார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அநேக ஜனங்களை கூடினார். அதே போல நீங்க ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடாய் மாறுவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இது வெறும் வார்த்தை மாத்திரம் அல்ல, இதை தேவன் நிறைவேற்றுகிறவர், ஊழியக்காரருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொரு வீடும் ஜெப வீடா மாறணும். உங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு 4 பேர் 5 பேர் கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஸ்தோத்திரம். அதனால உங்க பட்டணத்தையே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகலாம். அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, நம்ம கிட்ட தான் மிஸ்டேக் நிறைய இருக்கு. இயேசு நமக்குள்ள இருந்தாலும் சில நேரங்களில் இயேசுவை நம்ம மறைத்து மாம்சத்துல வெளிப்பட்டு அநேகர் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உட்கார்றவங்களுக்கு ஆறுதலா பேசி இயேசுடைய அன்பை சொல்ல முடியல. உங்க வீடு ஜெப வீடா மாறலன்னு சொன்னா
பாதாளத்துக்கு அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை பிசாசு பிடித்து கொண்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதான். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு கூட ஒரு பேசினார். நீ உங்க வீட்டுல இயேசு இருக்கிறார், உங்க இருதயத்துல இயேசு இருக்கிறார். ஆனா உன் ரட்சிக்கப்படாத சொந்த சகோதரன், உறவுகள், தாய் தகப்பனார், மருமகன் பிள்ளை, மருமகள்கள், பக்கத்துல இருக்கிற பங்காளிகள் யாருமே இந்த இயேசுனுடைய அன்பை அவங்க இருதயத்துல நம்மளால விதைக்க முடியல. இந்த வசனத்தின்படி ஆவியானவர் கப்பர்நகூ மறுபடி வந்தது போல, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது போல ஆண்டவர் உங்க ஒவ்வொரு வீட்டையும் அவர் வாசம் பண்றாருன்னு சொன்னா, நீங்க எங்க போனாலும் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு, சபைக்கு வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சத்தியத்தை தேவன் நம்ம கொடுத்ததுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் தாசரை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தவும், அநேக பிரயாணங்களில் அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கவும், சரீர நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் தரவும், அந்த ஊழியத்தின் எல்லை இன்னும் மேன்மேலும் பெருகவும் தேவன் அளவில்லாத அனுகிரகத்தை கொடுக்க முடியாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை தினத்தில் நடக்கிறதான ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கவும், அநேக ஜனங்கள் கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும், இந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் பலப்படும்படியாகவும், புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருதயத்திலே வாசம் பண்ணும்படியாகவும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் 2வது நாளிலும் கூட அருமையான தேவதாசரை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எடுத்து பயன்படுத்தி பேசினீர். எங்களுக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுகிறீர். அதை எப்படி நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகளுக்கு நீர் போதித்தமுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் வர முடியாதவர்கள் நாளை தினத்திலே கர்த்தர் கொண்டு வந்து இந்த வசனங்களை கேட்டவர்கள் பலப்பட்டு, யாருடைய இருதயத்திலே இயேசு இல்லையோ அவர்கள் இருதயத்தெல்லாம் இயேசு மறுபடியும் வாசம் பண்ணும்படியாய், ஆண்டவரே புதிதாய் வருகிறவர்களுடைய இருதயத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவர் வேத வசனங்களால் பலப்படுத்துவீராக. இயற்கையெல்லாம் நீர் எங்களை சாதகம் செய்து கொடுங்க. ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். தேவாதி தேவன் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.